பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேவனுடைய வார்த்தை பயணத்தில் நாள் 7, மார்க்கு 1ஆம் அதிகாரம் முதல் 5ஆம் அதிகாரம் வரை. நான் எப்பவும் போல் 4:30க்கு எழுந்திரிச்சிட்டேன். அதுக்கப்புறமா 5:25 வரைக்கும் நான் அன்றைக்கி 5 to 5:20 வரைக்கும் நான் பைபிள் ரீட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு. எனக்கு கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் எனக்கு பைபிள் ரீட் பண்ணுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. மார்க்கை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மட்டும் நான் கொடுத்துட்றேன். இந்த மார்க்கு ரோமில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்டது. இந்த மார்க்கில் பார்த்திங்கன்னா இயேசுசாமி அதிகமாக ஊழியம் செஞ்ச பகுதின்னு பார்க்கும்போது கலிலேயா, யூதேயா, அதுக்கப்புறமா சமாரியா, இந்த பகுதிகளில் தான் தேவன் அதிகமாக ஊழியம் செஞ்சாங்க. மார்க் 1:41 இயேசுசாமி குஷ்டரோகியில் தொட்டு குணமாக்குவார். யாருமே அவங்கள கேர் பண்ணாத நேரத்தில், யாருமே அவங்கள தொடாத நேரத்தில், தொட்ட தீட்டு அப்படிங்கிற அந்த பட்சத்தில் தேவன் அவங்கள தொட்டு குணமாக்குற பார்க்குறோம். ஸோ மனுஷன் நம்மளை ஒதுக்கலாம், மனுஷன் நம்மளை வெறுக்கலாம், மனுஷன் எந்த நிலைமையில் இருந்தாலுமே இயேசுசாமி நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இங்கே லேகியோன்னு சொல்லி ஒரு பிசாசு பிடிச்சவனை நம்ம வாசித்திருப்போம். கதிரேனையரோட நாட்டில் அவன் பிரேத கல்லரில் இருந்து வருவான். ஸோ நான் ஆண்டவர் கேட்பார், உன் பேர் என்னன்னு சொன்னோன்னே அவன் லேகியோன் அப்படின்னு சொல்லுவான். லேகியோன்னா என்ன அப்படின்னா, அதாவது ரோம படையில் மிக அதிக எண்ணிக்கையில் உள்ள படைப்பிரிவு இருந்துச்சு. ஸோ அந்த படைப்பிரிவு கிட்டத்தட்ட 3000-லேருந்து 6000க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையுள்ள படைப்பிரிவுகள் இருந்துச்சு. ஸோ அந்த படைப்பிரிவுகளை தான் லேகியோன்னு சொல்லுவாங்க. ஸோ இவனுக்கும் அதிக எண்ணிக்கையிலான பிசாசு அவன் சரீரத்தை முழுசுமாக ஆக்கிரமிச்சிருந்துச்சு. அதனால் என் பேரை லேகியோன்னு சொல்லுவான். ஸோ லேகியோன்னா அது பிசாசோட பேர் அப்படின்னு கிடையாது. இயேசுசாமி கூட மத்தேயுல லேகியோனுக்கு அதிகமான தூதரை இடத்தில் அனுப்ப மாட்டாரான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. இயேசுசாமியை பிடிக்க வரும்போது பேதுரு அவனை பட்டயத்தால் ஒருத்தனோட காதை என்ன பண்ணுவான்னா வெட்டுவான். அப்போ இயேசுசப்பா சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை இடத்துல அனுப்ப மாட்டாரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லேகியன்னா அது ஒரு பிசாசு பேர் கிடையாது. அது ஒரு படைப்பிரிவு, அதிகமான ரோமில் இருக்கிற அதிக எண்ணிக்கையிலான படைப்பிரிவுகளை தான் நம்ம லேகியோன்னு சொல்கிறோம். ஸ்திரீமான அவசரப்பட்ட ஸ்திரீ நான் விழுந்து கொடுத்துருக்காங்க. 8 அதிசயங்கள் தான் அடைச்சிருந்தாங்க. ஒரு அற்புதம் பார்த்திங்க அப்படின்னா காற்றையும் கடலையும் ஒரு அடைப்பினார். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம், ஏதாவது ஒரு அற்புதத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். நிச்சயமாகவே இயேசுசாமி நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறாரு. நம்மளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் இயேசுசாமி கிட்ட சொல்லுவோம். நிச்சயமாக நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார்.